திரு தனியரசு, இப்போ டிடிவி தினகரனோ ஓபிஎஸ்ஓ விரைந்து முடிவெடுக்காதது என்பது அவர்களை இன்னும் பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு அம்சமாக தான் அமையும் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றார் திரு பொன்ராஜ். உங்களுடைய பார்வை என்ன? இல்லம்மா, அவங்க நீண்ட காலமா ஒரு பலகீனமான நிலையில எடப்பாடியால வெளியேற்றப்பட்டு எடப்பாடி தன் அதிமுகவை தன்வசப்படுத்துவதற்காக தன் சமநிலையிலிருந்து தனக்கு போட்டியாக இவர்கள் இருப்பார்கள் என்று கருதப்பட்ட ஒவ்வொருவராக வெளியேற்றினார். அதுல டிடிவி ஓபிஎஸ் வெளியேற்றப்பட்டு இப்ப பலகீனமான நிலையில அவங்க அதிமுகவை மீட்பதற்காக பல நிலைகள்ல போராட்டத்தை நடத்துறாங்க, நம்ம பார்க்கணும். ஆனா அந்த போராட்டத்தை நடத்துகிறவர்கள் ஒரு கணிசமான வாக்குறுதியை உருவாக்கி அவர் ஒரு கூட்டணியில் இணைந்து எடப்பாடியை பலகீனப்படுத்தி எடப்பாடியை தொடர்ந்து வெற்றி பெறாமல் தேர்தலில் தோல்வியையே தழுவுவதற்கு அதே டிடிவி ஓபிஎஸ் தான் காரணமா இருக்காங்க. அதில் நம்ம யாருக்கும் மாற்று கருத்து, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற பாரம்பரிய வாக்கு வங்கியை, அதாவது புரட்சி தலைவர் அம்மா காலத்தில் இருந்த அந்த வாக்கு வங்கியை நேரடியாக சேதப்படுத்தியது யாருன்னு பார்த்தா டிடிவி, அமமுக, அண்ணன் ஓபிஎஸ் ரெண்டு பேரும் தான் இந்த வாக்கு வங்கியை சேதப்படுத்துறாங்க. அப்ப எடப்பாடி இவர்களை பலகீனப்படுத்தி தான் வெற்றி பெறணும் என்பதோ அல்லது தான் இருக்கும் கூட்டணி வெற்றி பெறணும் என்பதை விட இபிஎஸ் இருக்கக்கூடிய கூட்டணி தோல்வி அடைய வேண்டும் அல்லது அதிமுக தோல்வி அடைய வேண்டும் என்பதுதான் அவர்களோட நோக்கமா இருக்கா? பகிரங்கமா வெளிப்படையா அப்படித்தான் சொல்றாங்க. அமமுகவினுடைய துவக்கப்பட்ட நோக்கமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொண்டர்களை ஒருங்கிணைத்து அதிமுகவை பலகீனப்படுத்துவதற்கு காரணமாக இருந்த எடப்பாடியை வீழ்த்துவது அமமுகவினுடைய ஒரு இலக்கு, அப்படித்தான் சொல்றாங்க. அப்படிதான், அதாவது எடப்பாடியை முதலமைச்சராக்குவதற்கு அதிமுகவை, அதாவது அமமுக தொண்டர்கள் டிடிவி நாங்கள் அந்நியமாக இல்லை. அப்படி என்டிஏ கூட்டணியில் எடப்பாடி தான் முதல்வர் வேட்பாளர் என்றால் நாங்கள் இணைய மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு ஓபிஎஸ். இப்ப சமீபத்தில் நடந்த கூட்டத்துல தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம், அதுல நீங்க இணை ஒருங்கிணைப்பாளர் அல்லது அதுல அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அண்ணன் வைத்தியலிங்கனும், அதே மாதிரி அங்க இருந்த ராமச்சந்திரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட பொறுப்பாளர் கடுமையா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு எடப்பாடியை தாக்கி அதிமுகவின் பொதுச் செயலாளரை தாக்கி அவர்கள் இபிஎஸ் அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கிறவரை நாம் அந்த அணியோடு இணையக்கூடாது, அதுதான் அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானமா இருக்கு. அப்ப அவர்கள் உறுதியாக எடப்பாடியை வீழ்த்துவதில் உறுதியா இருக்காங்க. இல்ல அப்படி பார்த்தா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அவர்கள் வர வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோடு பாஜக எந்த அடிப்படையில காத்துட்டு இருக்காங்க, அல்லது இந்த கூட்டணியில் சேருவதற்கான விருப்பத்தை அமித்ஷாவோட சந்திப்புக்கு பிறகாக ஓபிஎஸ் வெளிப்படுத்துறாரு. இப்போ அதெல்லாம் எப்படி? அப்போ இபிஎஸ் இருக்கிறவங்க அந்த கூட்டணியை வீழ்த்தணும் என்பவர்களை சேர்க்க தான் பாஜக முயற்சிக்குதா? பாஜகவுடைய இந்த விளையாட்டு என்னவாகுமா, இப்ப இவங்களை பாஜக விரும்பினால் அதிகபட்சம் 24 மணி நேரத்துல சின்னமா டிடிவி, ஓபிஎஸ், எடப்பாடி, செங்கோட்டையன் வரைக்கும் ஒரே இடத்துல கொண்டுட்டு நிறுத்தி இருக்க முடியும். ஆனால் திட்டமிட்டே பாஜக அதிமுக ஒன்றுபட்டு அது வலிமை பெறுவதை அவர்கள் விரும்பவில்லை. அவர்கள் ஒரு திராவிட பேர் இயக்கம், அது ஒரு பாரம்பரியமான இயக்கம். இருதிருவு திராவிட அரசியல் இந்த மண்ணில் இருக்கிற வரை நம்மளால இந்த இந்த தமிழ் மண்ணில் நாம் ஊடுருவி பாஜக தன் கட்சியை வளர்த்த முடியாது என்பதுல உறுதியா இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த நிலையில தான் பாஜக இவங்களோடு டிடிவியோடு உறவு வைத்துக் கொண்டு, ஓபிஎஸோடு உறவு வைத்துக் கொண்டு, செங்கோட்டையனோடு உறவு வைத்துக் கொண்டு, அங்க இருக்கிற அந்த எல்லா பிரிவுகளோடும் நெருக்கமான தொடர்பை வைத்துக் கொண்டு எடப்பாடியோடும் தேர்தல் உறவை உறுதிப்படுத்திக் கொண்டு எடப்பாடியோடும் கூட்டணி சேர்ந்து கொண்டு பயணிக்கிறத பாக்குறோம். ஒரு புறம் நயினார் எடப்பாடியோடு உறவு கொள்கிறார். அப்படியே நேர்மாறா அண்ணாமலை முன்னாள் தலைவர் ஓபிஎஸ்க்கு டிடிவிக்கெல்லாம் விருந்து கொடுக்கிறார், டெல்லிக்கு போறார், வர்றார், இது எப்பவும் ஒரே மாதிரி பயணிக்கிறார். அப்ப இவர்கள் பாஜகவின் இந்த சதிவலையில் இருந்து இவர்கள் அனைவரும் விலகி நாம் தொடர்ந்து அதிமுகவின் 2 கோடி தொண்டர்களும் 6.5 கோடி வாக்காளர்களும் என்ன சொல்றாங்க, பாஜகவை நம்பி பாஜகவுக்காக எடப்பாடியோ அல்லது டிடிவியோ ஓபிஎஸோ சின்னமோ காத்திருக்க வேண்டாம். நாம் புரட்சி தலைவர் அம்மாவின் பிள்ளைகள், நாம் ஓர் அணியில் இணைந்து இந்தியாவின் 3வது பெரிய கட்சி, தாய் தமிழ்நாட்டை நீண்ட காலம் ஆண்ட கட்சி, ஒரே பிரதானமான கட்சி அதிமுக, நாம் ஏன் ஒன்றுவிடக்கூடாதுன்னா அதுல எடப்பாடி இந்த அணுகுமுறையற்ற நிலையில எடப்பாடியுடைய இந்த பிடிவாத போக்குல தாமா இந்த சிதறல் நடந்துகிட்டே இருக்கு. அப்ப பாஜக ஒருபுறம் பிள்ளையை தொட்டிலை மாட்டிக்கொண்டே பிள்ளையை கிள்ளி வைக்கிறது. அதுதான் இப்ப இன்னைக்கு இப்ப கூட நீங்க ஓபிஎஸ் ஒரு நிலைப்பாட்டு எடுக்கிறாரு.
டிடிவி நேற்று நடந்த அந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல கூட சொல்லியிருப்பாரு, தை பிறந்தால் வழி பிறக்கும். வழக்கம் போல எடப்பாடியை கடுமையா தாக்கக்கூடிய டிடிவி அமமுக நேற்று பொதுச் செயலாளர் கொஞ்சம் மென்மையா காலம் இருக்கு, தை பிறந்தா பாக்குறேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நேற்று நீங்க ஊடகத்தை சந்திக்கும் பொழுது இதுவரைக்கும் இருந்த வாய்ஸ் ஓபிஎஸ் கடுமையா போகும்போது டிடிவி அமைதியாகிறார். டிடிவி அமைதியா இருக்கும்போது ஓபிஎஸ் அமைதியாகிறத பார்த்தோம். ஆனா பாஜக இந்த திரைமறைவில் இருந்து இவர்களை கட்டுப்படுத்தி இயக்கி அதிமுக என்கின்ற இந்த கட்சி சிதறடிச்சது தான் இன்னைக்கு 18 விழுக்காடு எங்க பொன்ராஜ் ஐயா சொன்ன மாதிரி 1 விழுக்காடு 2 விழுக்காடு 3 விழுக்காடு இருந்த பாஜக 18 விழுக்காடு அந்த அணி வருகிறதுக்கும் அதிமுகவில் இருந்த பிராந்திய கட்சி சமுதாய இயக்கங்கள்லாம் தமிழ்நாட்டில் இருந்த கட்சியெல்லாம் எடப்பாடியுடைய அதிமுகவை ஏற்காமல் என்டிஏ பாஜக தலைமையில் 2024 நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சாங்க. அதுல முன்னணி தலைவர்கள் எல்லாம் அந்த லாஜிக் படி பார்த்தா கூட அதிமுக சிதறிவிடக் கூடாது, ஒன்றாக இருக்க வேண்டும், பலப்பட வேண்டும் அந்த எண்ணம் தான் இருக்கு டிடிவி ஓபிஎஸ்க்கு. அப்படின்னா அதுலயும் இபிஎஸ் அந்த இடத்துல வரும்போது அந்த எண்ணம் வருது. ஆனா நீங்க சொல்றபடி பாஜக அந்த விஷயத்தை தான் செய்யறாங்க அப்படின்னும் போது பாஜகவை ஆதரிக்கிறதுக்கு டிடிவியும் ஓபிஎஸும் தயாராக இருக்காங்க. அப்படின்னா அப்ப எது நோக்கம்? அதிமுகவை காப்பாத்துறதா, இபிஎஸ் அந்த இடத்துல இருக்கக்கூடாதுங்கிறதா? இந்த பாஜகவினுடைய தயவு அல்லது கருணை அல்லது அதனுடைய தலையீடு அல்லது அதனுடைய ஐடி அல்லது வருமான வரித்துறை அல்லது சிபிஐ இது நம்ம மேல பாயாதுன்னு தெரிஞ்சா இவர்கள் எல்லாம் ஒன்றுபட்டுருவாங்க. இப்ப அது இப்ப நீங்க டிடிவிக்கு எடுத்த நடவடிக்கை கூர்மையானது. இந்தியாவிலேயே அதிகப்படியான நடவடிக்கைகளுக்கு பாஜகவினுடைய நடவடிக்கைகளுக்கு இரையானது சின்னமாகவும் டிடிவி தான். ஓபிஎஸ் மேல பெயரளவுல வழக்கை போட்டுட்டு கட்டுப்படுத்திக்கிட்டாங்க. ஆனா எடப்பாடி தரப்புல இன்னைக்கு வரைக்கும் ஒரு வழக்கு கூட போடாம எடப்பாடியுடைய இந்த பிடிவாதம் தான் அவர்கள் செல்லப்பிள்ளையா வச்சிருக்குது பாஜக. அதாவது எடப்பாடி என்கின்ற ஒருவர் அதிமுகவின் பொதுச் செயலராக இருக்கிற வரை இந்த கட்சியை ஒன்று சேர விட மாட்டார். இவர் ஆட்சி தத்துவ தளத்தில் இருந்தோ கருத்தியல் தளத்தில் இருந்தோ ஒரு விரிந்த அனைவரையும் அரவணைக்கிற பக்குவம் இல்லாத எடப்பாடியால் அதிமுக வலிமை வராது. அதை பயன்படுத்தி கொண்டு பாஜக வலிமை பெறுகிறது. அப்ப பாஜக அதிமுகவையே கட்டுப்படுத்தி இயக்குகிறது என்கின்ற எண்ணம் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் வீரியமாக விதைக்கப்பட்டு விட்டது. இன்னும் சொல்ல போனா 2.5 கோடிக்கு மேற்பட்ட அதிமுக தொண்டர்களே கூட பாஜகவின் கருணை இல்லாமல், மோடி அமித்ஷாவின் கருணை இல்லாமல் நாம் அதிமுக சுவாசிக்க முடியாது, இயங்க முடியாது என்று தொண்டர்களே அந்த நிலைமைக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் எப்படிமா அதிமுகவை காப்பாற்ற முடியும்? பாஜகவின் வளர்ச்சியை யார் தடுக்கிறது? இப்ப திருப்பரங்குன்ற நிகழ்வுல பாஜகவினுடைய அல்லது இந்துத்துவ இயக்கங்களுடைய கருத்துக்கு எடப்பாடியுடைய கருத்துக்கு என்ன வேறுபாடு இருக்கு? இது அப்ப தாவேக்காவும் இன்னொரு துணை அமைப்பா பாஜக இறங்கு. அப்ப 2 வகையில அதிமுகவை ஒழிப்பதற்கு அதிமுகவை பிரிக்கிறது. இன்னொரு கூட இந்த பலகீனத்தை பயன்படுத்தி கொண்டு பாஜக வளர்ந்து கொண்டு தாவேக்கா என்கின்ற ஒரு விஜய் என்கிற ஒரு நடிகரை களத்தில் நிறுத்தி அந்த நடிகரையும் ஒரு பெரிய தலைவரை போல, ஒரு அடுத்த முதலமைச்சரை போல 2வது இடத்துக்கு வர வைக்கிறதுக்கு பாஜக பின்னாடி இருந்து இயக்குகிறது. அப்ப நீங்க ஒரு திராவிட இயக்கத்தை சிதைத்து திராவிட கருத்தியில் வேட்கை இல்லாத ஒரு நடிகரை விஜயை ஆளாக்குவது, அதிமுகவை வீழ்த்துவது, இந்த சதிக்கு அனைவரும் இரையாகி கிடக்கிறதாமா தமிழ்நாட்டினுடைய இந்த நீட்சியில இன்று ஒரு திராவிட இயக்கம் அதிமுக பட்டு போய் கிடக்கிறது. அதுல நீங்க போட இன்னைக்கு நம்ம கார்டு போட்டிருந்தீங்க, நம்ம நியூஸ் இல்ல அதுல யாரு போட்டிருக்கீங்க? செங்கோட்டையனை போட்டு அதிமுக எப்படிமா வலிமை வரும்? அதுதான் நெருக்கடி. இதையெல்லாம் உணர்ந்து இந்த புரட்சி தலைவரை நேசிக்கிற நாம், புரட்சி தலைவர் அம்மாவை நேசிக்கிற அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகளும் இந்த நிலையிலிருந்து இதை அணுகி இந்த 2026 மீண்டும் புரட்சி தலைவர் அம்மாவின் ஆட்சியை நிறுவ வேண்டும் என்றால் பாஜகவை இந்த தளத்தில் ஊடுருவி சிதைக்காத அளவுக்கு அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்பது நாட்டு மக்களுடைய விருப்பத்தாம இந்த தலைப்பு ஒட்டி இந்த விவாதத்தில் தனியரசுடைய பார்வையாக.